அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற இரண்டாம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தற்பொழுது நாடாளுமன்ற இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 மணி நிலவரப்படி கேரள மாநிலத்தில் 39.26% வாக்குகள் பதிவாகியிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மதியம் 1 மணி நிலவரப்படி 38.23% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதியம் 1 மணி நிலவரப்படி 35.73 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. பீகாரில் 33.80% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மதியம் 1 மணி நிலவரப்படி 44.29% வாக்குகள் பதிவாகியிருப்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல ராஜஸ்தானில் 40.39% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் 39.26% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. வடமாநிலத்தில் அதாவது மணிப்பூரில் 54.26% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. திரிபுராவில் 54.47% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து அண்மை செய்தி ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதியம் 1 மணி நிலவரப்படி மத்திய பிரதேசத்தில் 38.96% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் 31.77% வாக்குகள் பதிவாகியிருப்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக பெருவிழாவான நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் முன்பே அறிவித்தது. முதல் கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் 46.31% வாக்குகள் பதிவாகியிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதியம் 1 மணி நிலவரப்படி சத்தீஸ்கரில் 53.09% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதியம் 1 மணி நிலவரப்படி ஜம்மு காஷ்மீரில் 42.88% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது.